தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் நாம் இயேசுவின் சிலுவை பாதையை தியானிக்க ஒன்றாக கூடுகிறோம். சிலுவை என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் அல்ல, அது இன்றும் மனித வாழ்க்கையில் தொடரும் ஒரு உண்மை. இன்றைய உலகில் மனிதன் அதிகமாக வாழும் இடம் சோசியல் மீடியா உலகாகி விட்டது. கைபேசி, இணையம், சமூக வலைத்தளங்கள் ஆகியவை மனிதர்களின் எண்ணங்களையும் உறவுகளையும் பெரிதும் பாதிக்கின்றன. சில நேரங்களில் இந்த சோசியல் மீடியா உலகம் நமக்கு மகிழ்ச்சியையும் தகவல்களையும் தருகிறது. ஆனால் அதே நேரத்தில் அது பொய், பொறாமை, ஒப்பீடு, வெறுப்பு, தவறான பழக்கங்கள் போன்றவற்றையும் உருவாக்குகிறது. மனிதன் உண்மையான உறவுகளை மறந்து மாய உலகில் வாழ ஆரம்பிக்கிறான். அன்பு, மரியாதை, உண்மை ஆகியவை குறைந்து போகும்போது இந்த உலகம் ஒரு புதிய சிலுவையாக மாறுகிறது. இன்று இயேசுவின் சிலுவை பாதையை தியானிக்கும் போது சோசியல் மீடியா உலகில் நாம் சுமக்கும் சிலுவையையும் நினைத்து ஜெபிப்போம். உண்மை, அன்பு, பொறுப்பு ஆகியவற்றுடன் அந்த உலகில் வாழ ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு எந்த தவறும் செய்யாதவர். ஆனாலும் மக்கள் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார்கள். கூட்டத்தின் குரல் உண்மையை மறைத்தது. அநியாயமான தீர்ப்பு இயேசுவின் மீது விழுந்தது. இன்றைய சோசியல் மீடியா உலகிலும் இதே போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. ஒருவரை பற்றி முழு உண்மை அறியாமல் பலர் கருத்து சொல்கிறார்கள். சில நேரங்களில் பொய்யான செய்தி வேகமாக பரவுகிறது. அந்த பொய்யால் ஒருவரின் வாழ்க்கையே காயப்படலாம். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் ஒரு கூட்டமாக மாறுகிறார்கள். உண்மையை ஆராயாமல் பகிரப்படும் செய்தி பலருக்கு துன்பத்தை தருகிறது. இயேசுவுக்கு நடந்த அநியாயம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. நாம் பகிரும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. சோசியல் மீடியாவில் எழுதுவதும் ஒவ்வொரு வார்த்தையும் பொறுப்புடன் இருக்க வேண்டும்.
உண்மை மற்றும் அன்பு இல்லாத வார்த்தைகள் மனிதர்களின் இதயத்தை காயப்படுத்தும். கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மையை காக்கும் மனிதர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த அறிவை நல்லதற்காக பயன்படுத்த வேண்டும். சோசியல் மீடியாவில் நீதியும் கருணையும் இருக்க வேண்டும். அதுவே இயேசுவின் பாதையை பின்பற்றும் வாழ்க்கை. ஜெபம். அன்பான ஆண்டவரே, உண்மையை காக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். பொய்யான செய்திகளை பகிராமல் இருக்க உதவுங்கள். மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்க்கவும், சோசியல் மீடியாவிலும் அன்பை பரப்பும் மனிதர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்கள் வார்த்தைகள் அமைதியை உருவாக்கட்டும். எங்கள் செயல்கள் அன்பை வெளிப்படுத்தட்டும். எங்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு தன் மீது சுமத்தப்பட்ட சிலுவையை மறுக்கவில்லை. அவர் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை மனிதர்களின் பாவங்களின் பாரமாக இருந்தது. இன்றைய மனிதனுக்கும் ஒரு புதிய சிலுவை உருவாகியுள்ளது. அது சோசியல் மீடியாவின் அடிமைத்தனம். பலர் காலத்தையும் மனதையும் முழுவதும் அதில் செலவிடுகிறார்கள். உண்மையான உறவுகள் குறைந்து போகின்றன. குடும்பத்துடன் பேசும் நேரம் குறைகிறது. மன அமைதி குறைகிறது. மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட ஆரம்பிக்கிறான். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து தன்னை குறைவாக நினைக்கிறான். அது மன சோர்வையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிறது. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டது அன்புக்காக. ஆனால் நாம் சில நேரங்களில் தேவையில்லாத சிலுவைகளை உருவாக்கி கொள்கிறோம். தொழில்நுட்பத்தை நல்லதற்காக பயன்படுத்த வேண்டும். அது நம்மை கட்டுப்படுத்த கூடாது. நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த நேரத்தை அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும். அதுவே உண்மையான சுதந்திரம். ஜெபம். கருணையான இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் சமநிலையை கற்றுக் கொடுங்கள். தொழில்நுட்பத்தை நல்லதற்காக பயன்படுத்த உதவும். அடிமை பழக்கங்களில் இருந்து எங்களை விடுவிக்கவும், எங்கள் நேரத்தை அர்த்தமுள்ள செயல்களுக்கு பயன்படுத்தவும் அருள் தாரும். எங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும். எங்கள் இதயங்களில் அமைதி கொடும். வழியில் எங்களை நடத்தியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையின் பாரம் மிகவும் கனமாக இருந்தது. அந்த பாரத்தை சுமந்த இயேசு வழியில் முதன் முறையாக கீழே விழுந்தார். அவர் மனிதராக வந்ததால் மனித பலவீனத்தையும் அனுபவித்தார். இந்த விழுதல் மனித வாழ்க்கையின் பலவீனங்களை நினைவுபடுத்துகிறது. இன்றைய சோசியல் மீடியா உலகிலும் மனிதர்கள் பல முறை விழுகிறார்கள். தவறான தகவல்கள், பொய்யான புகழ், பொறாமை, ஒப்பீடு ஆகியவை மனித மனதை காயப்படுத்துகின்றன. பல இளைஞர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து தங்களை குறைவாக நினைக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் தாழ்வு உணர்வு உருவாகிறது. சில புகழுக்காக தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். சிலர்
லைக், கமெண்ட், ஷேர் ஆகியவை வாழ்க்கையின் மதிப்பாக மாறிவிடுகிறது. அது ஒரு பெரிய ஆன்மீக விழுதலாக மாறுகிறது. இயேசு விழுந்தாலும் எழுந்து மீண்டும் நடந்தார். அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். வாழ்க்கையில் விழுவது தோல்வி அல்ல, விழுந்த இடத்திலிருந்து எழுவதுதான் உண்மையான வெற்றி. சோசியல் மீடியா உலகில் நாம் விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும். நம் வாழ்க்கையின் மதிப்பு தேவனிடம்தான் உள்ளது, மனிதர்களின் பாராட்டுகளில் அல்ல. இயேசு நமக்கு நம்பிக்கையின் பாதையை காட்டுவார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை நீர் அறிவீர். வாழ்க்கையில் நாங்கள் பலமுறை விழுகிறோம். எங்களை எழுப்பும், உம் கிருபையை தாரும். பொய்யான புகழை நாடாமல் வாழ உதவும். உண்மையான மதிப்பை அறியவும் எங்கள் இதயங்களில் தைரியத்தையும் வளரட்டும். நம்பிக்கையுடன் வாழ உதவி அருளும். உம் அன்பில் எங்களை நிலைநிறுத்துங்கள். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையை சுமந்து செல்லும் இயேசு தனது தாய் மரியாவை சந்தித்தார். அந்த தருணம் மிகவும் வேதனையானது. ஒரு தாய் தனது மகன் துன்பப்படுவதை பார்க்க வேண்டிய நிலை. அவர்களின் கண்களில் வார்த்தையற்ற துயரம் இருந்தது. ஆனால் அந்த துயரத்தில் அன்பும் இருந்தது. இன்றைய சோசியல் மீடியா உலகில் குடும்ப உறவுகள் பலமுறை பாதிக்கப்படுகின்றன. குடும்பத்தில் பேச வேண்டிய நேரம் குறைந்து வருகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் கைபேசியில் மூழ்கி விடுகிறார்கள். அன்பான உரையாடல்கள் குறைகின்றன. குடும்ப உறவுகள் மெதுவாக தூரமாகின்றன. மரியாள் மற்றும் இயேசுவின் சந்திப்பு நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. குடும்பம் என்பது தேவன் கொடுத்த பெரிய வரம். அதை நாம் பாதுகாக்க வேண்டும். மனித உறவுகள் எந்த தொழில்நுட்பத்தை விட முக்கியமானவை. அன்பு நேரில் வெளிப்பட வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் கேட்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அன்பு இருந்தால் வாழ்க்கை வலிமையாகும். அன்பில்லாத உலகம் வெறுமையாகும். இயேசுவின் இந்த சந்திப்பு நமக்கு குடும்பத்தின் மதிப்பை நினைவூட்டுகிறது. ஜெபம். அன்பான தாய் மரியாளே, எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ளும். உறவுகளில் அன்பை வளர்த்தருளும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் சோசியல் மீடியாவின் உறவுகளால் காயப்படாமல் காப்பாற்றுங்கள். எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலைக்கட்டும். அன்பும் பொறுமையும் வளரட்டும். உம் மகன் இயேசுவின் வழியில் நடத்துங்கள். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 5ஆம் நிலை. சீரன் ஊரனாகிய சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு மிகவும் சோர்ந்து போயிருந்தார். அவரால் சிலுவையை சுமக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது படை வீரர்கள் சீமோனை அழைத்து உதவ சொன்னார்கள். சீமோன் முதலில் விரும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சிலுவையை சுமக்க உதவினார். அந்த உதவி இயேசுவின் துன்பத்தில் ஒரு ஆறுதலாக இருந்தது. இன்றைய உலகிலும் பலர் துன்பத்தில் இருக்கிறார்கள். சோசியல் மீடியாவில் நாம் அவர்களின் கதைகளை பார்க்கிறோம். நோயாளிகள், ஏழைகள்,
துன்பப்படுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். சில நேரங்களில் நாம் அதை பார்த்துவிட்டு மறந்து விடுகிறோம். ஆனால் உண்மையான அன்பு உதவியாக மாற வேண்டும். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் இதயத்தை ஆறுதல் தரும். ஒரு சிறிய உதவி கூட வாழ்க்கையை மாற்றலாம். சோசியல் மீடியா வெறும் பார்வைக்காக அல்ல, அது உதவிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு செயல்களில் வெளிப்பட வேண்டும். அதுதான் இயேசுவின் போதனை. மற்றவர்களின் சிலுவையை சுமக்க உதவுவது ஒரு பெரிய சேவை. ஜெபம். கருணையான ஆண்டவரே, மற்றவர்களின் துன்பத்தை உணர உதவுங்கள். உதவி செய்யும் மனதை எங்களுக்கு தாரும். சுயநலத்தை விட்டு வாழ உதவி அருளும். அன்பின் செயலில் வளர உதவும். துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆறுதல் தர உதவும். எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம் அன்பை உலகிற்கு காட்ட உதவும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு துன்பத்துடன் சிலுவையை சுமந்து சென்றார். அவருடைய முகம் வேர்வையாலும் இரத்தத்தாலும் மூடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் வெரோனிகா என்ற பெண் கூட்டத்திலிருந்து முன் வந்தாள். அவள் தைரியமாக இயேசுவின் முகத்தை துணியால் துடைத்தாள். அது ஒரு சிறிய செயல் போல தோன்றலாம், ஆனால் அந்த செயலில் மிக பெரிய அன்பு இருந்தது. வெரோனிகா பயப்படவில்லை. அவள் இரக்கத்தால் நிறைந்த இதயத்துடன் செயல்பட்டாள். இன்றைய சோசியல் மீடியா உலகிலும் சிறிய செயல்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் இதயத்தை ஆறுதல் தரலாம். ஒரு ஊக்கமான செய்தி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். பலர் இணையத்தில் வெறுப்பையும் விமர்சனத்தையும் பரப்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் அன்பை பரப்ப வேண்டும். நாம் எழுதும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும். நாம் பகிரும் செய்தி மனிதர்களை உயர்த்த வேண்டும். வெரோனிகா போல கருணையுடன் நடக்க வேண்டும். சிறிய அன்பு செயல்கள் தேவனின் பார்வையில் மிகவும் மதிப்புள்ளவை. அன்பு எந்த சூழ்நிலையிலும் வெளிப்பட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுவின் முகத்தை துடைத்த வெரோனிகா நமக்கு கருணையின் பாடத்தை கற்பிக்கிறார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, கருணையுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். மற்றவர்களின் துன்பத்தை உணர உதவும். நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொடும். எங்கள் செயல்களில் அன்பு வெளிப்படட்டும். சோசியல் மீடியாவிலும் நல்லதை பரப்ப உதவும். மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் மனிதர்களாக எங்களை மாற்றும். உங்கள் முகத்தை மற்றவர்களின் காண உதவுங்கள். எங்கள் வாழ்க்கை அன்பின் சாட்சியாக இருக்கட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையின் பாரம் தொடர்ந்து அதிகரித்தது. அந்த பாரத்தை சுமந்த இயேசு மீண்டும் கீழே விழுந்தார். அவருடைய உடல் சோர்வாக இருந்தது. அவருடைய சக்தி குறைந்து போயிருந்தது. ஆனால் அவர் மீண்டும் எழுந்தார். அவர் தனது பயணத்தை நிறுத்தவில்லை. இது மனித வாழ்க்கையின் உண்மையை காட்டுகிறது.
நாம் பலமுறை தவறுகள் செய்கிறோம். சில நேரங்களில் அதே தவறை மீண்டும் செய்கிறோம். சோசியல் மீடியா உலகிலும் இது நடக்கிறது. நாம் நேரத்தை வீணடிக்காமல் இருப்போம் என்று முடிவு செய்கிறோம். ஆனால் மீண்டும் அதே பழக்கத்தில் விழுகிறோம். நாம் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் கோபத்தில் தவறான கருத்துக்களை எழுதுகிறோம். இயேசுவின் இந்த விழுதல் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. மனிதன் பலவீனமானவன், ஆனால் தேவனின் கிருபை அவனை எழுப்பும். விழுந்த இடத்தில் தங்காமல் எழுவது முக்கியம். தேவன் எப்போதும் புதிய வாய்ப்பை தருகிறார். அவர் நம்மை மீண்டும் எழுப்ப அழைக்கிறார். ஜெபம். கருணையான இயேசுவே, எங்கள் பலவீனங்களை நீர் அறிவீர். விழுந்தாலும் மீண்டும் எழும் தைரியத்தை தாரும். தவறுகளை திருத்தும் அறிவை தாரும். எங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவும். நல்ல பழக்கங்களை வளர்த்தருளும். எங்கள் மனதை தூய்மைப்படுத்தும். உம் கிருபையில் எங்களை நிலைநிறுத்தும். நம்பிக்கையுடன் வாழ உதவும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவை பார்த்த பெண்கள் அழுகிறார்கள். அவருடைய துன்பத்தை பார்த்து அவர்கள் வருந்துகிறார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி பேசினார். என்னை பற்றி அழாதீர்கள் என்று கூறினார். அவர் அவர்களுக்கே ஆறுதல் அளித்தார். துன்பத்தின் நடுவிலும் அவர் மற்றவர்களை நினைத்தார். இது இயேசுவின் அன்பின் ஆழத்தை காட்டுகிறது. இன்றைய உலகிலும் பலர் மன அழுத்தத்தில் வாழ்கிறார்கள். சோசியல் மீடியா பல நேரங்களில் அந்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள். ஒப்பீடு மனித மனதை காயப்படுத்துகிறது. ஆனால் இயேசு நமக்கு உண்மையான ஆறுதலை தருகிறார். அவர் நம்மை உள்ளிருந்து குணப்படுத்துகிறார். நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் தரும் மனிதர்களாக இருக்க வேண்டும். நம் வார்த்தைகள் நம்பிக்கையை தர வேண்டும். நம் செயல்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மனிதன் மனிதனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசுவின் போதனை. துன்பத்தின் நடுவிலும் அன்பு வெளிப்பட வேண்டும். அன்பு உலகத்தை மாற்றும் சக்தி. ஜெபம். அன்பான ஆண்டவரே, துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆறுதல் தர உதவும். எங்கள் வார்த்தைகள் நம்பிக்கை தரட்டும். எங்கள் செயல்கள் அன்பை வெளிப்படுத்தட்டும். மன அழுத்தத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆதரவாக இருக்க உதவும். எங்கள் இதயங்களில் கருணை வளரட்டும். உம் அமைதி எங்களை நிரப்பட்டும். உம் அன்பு உலகிற்கு காட்ட உதவும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கல்வாரி மலையை அடையும் முன் இயேசு 3ஆம் முறையாக விழுந்தார். அவருடைய உடல் மிகவும் சோர்ந்திருந்தது. அவரால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர் மீண்டும் எழுந்தார். அவர் தனது பயணத்தை நிறுத்தவில்லை. இந்த தருணம் மிகவும் வேதனையானது. ஆனால் அதில் மிக பெரிய நம்பிக்கை உள்ளது. இன்றைய மனிதன் பல நேரங்களில் மனசோர்வில் விழுகிறான். சோசியல் மீடியா உலகம் சில நேரங்களில்
அந்த சோர்வை அதிகரிக்கிறது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நாம் துன்பப்படுகிறோம். நாம் தோல்வி அடைந்தவர்கள் போல உணர்கிறோம். ஆனால் தேவனின் பார்வையில் ஒவ்வொருவரும் மதிப்புள்ளவர்கள். நம் வாழ்க்கையின் அர்த்தம் லைக்குகளிலும் புகழ்களிலும் இல்லை, அது தேவனின் அன்பில் உள்ளது. இயேசு மீண்டும் எழுந்தது நமக்கு ஒரு பெரிய பாடம். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும். நம்பிக்கையை இழக்கக்கூடாது. தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை நம்மை எழுப்பும். ஜெபம். கருணையான ஆண்டவரே, எங்கள் மனசோர்வில் எங்களை தாங்குங்கள். நம்பிக்கையை இழக்காமல் இருக்க உதவுங்கள். விழுந்தாலும் எழும் தைரியத்தை தாரும். எங்கள் இதயங்களை வலுப்படுத்துங்கள். உம் அன்பை உணர உதவுங்கள். எங்கள் வாழ்க்கையில் ஒளி தாருங்கள். உம் கிருபையில் எங்களை நடத்துங்கள். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை அகற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவைக்கு முன் இயேசுவின் உடைகளை அவர்கள் அகற்றினார்கள். மக்களின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தினர். அவருடைய மரியாதையை காயப்படுத்தினர். ஒரு மனிதனுக்கு மிகுந்த வேதனை தருவது உடல் நோவல்ல, மாறாக அவமானமும் இழிவும் தான். இயேசு அந்த அவமானத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். இன்று நம் காலத்தில் இந்த அவமானம் பல நேரங்களில் சோசியல் மீடியா உலகில் நடக்கிறது. ஒருவரின் தவறு அல்லது பலவீனம் உலகமெங்கும் பரப்பப்படுகிறது. ஒருவரின் புகைப்படம், வீடியோ, தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பொதுவில் வெளியிடப்படுகின்றன. ஒரு கிளிக் அல்லது ஷேர் மூலம் ஒருவரின் வாழ்க்கையே காயப்படுத்தப்படுகிறது. பலர் லைக்ஸ், வியூஸ், ஃபாலோவர்ஸ்க்காக மற்றவர்களை கேலி செய்கிறார்கள். சிலர் ட்ரோலிங் மற்றும் மார்க்கிங் மூலம் மற்றவர்களை மனவேதனையில் தள்ளுகிறார்கள். சில நேரங்களில் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். நாம் பகிரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு படமும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடும். இயேசு அனுபவித்த அந்த அவமானத்தை நினைத்தால் நாம் மற்றவர்களை அவமானப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சோசியல் மீடியா உலகம் நன்மைக்காக பயன்பட வேண்டியது. அன்பை பகிர்வதற்கும் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் அது ஒரு நல்ல கருவி. ஆனால் அது ஒருவரை காயப்படுத்தும் ஆயுதமாக மாறக்கூடாது. இன்று இந்த நிலையில் நாம் நம்மையே கேட்போம். நாம் பகிரும் வார்த்தைகள் மற்றவர்களை உயர்த்துகிறதா அல்லது அவர்களை காயப்படுத்துகிறதா? இயேசுவின் அவமானத்தை நினைக்கும் இந்த நேரத்தில் நாம் மரியாதை, கருணை, அன்பு ஆகியவற்றுடன் வாழ தீர்மானிப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, மக்களின் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்ட உமது வேதனையை நாம் நினைக்கிறோம். உமது பொறுமையையும் அமைதியையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். மற்றவர்களின் மரியாதையை காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசாமல் இருக்க எங்களுக்கு அறிவியும். சோசியல் மீடியாவை நல்லதற்காக பயன்படுத்தும் புத்தியை எங்களுக்கு தாரும். எங்களின் வார்த்தைகள் அன்பை பகிரும் வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்களின் செயல்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரட்டும். மற்றவர்களை கேலி செய்யாமல் அவர்களை மதித்து வாழும் மனதை எங்களுக்கு தாரும். இயேசுவே, உமது சிலுவையின் அன்பு எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை.
இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இன்றைய சமூக ஊடக உலகில் பலர் வார்த்தைகளால் மற்றவர்களை அறைந்து காயப்படுத்துகிறார்கள். ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலே பலர் கடுமையான தாக்குகிறார்கள். கமெண்ட் பகுதியில் காயப்படுத்தும் வார்த்தைகள் அடிக்கடி எழுதப்படுகின்றன. இது ஒருவரின் மனதிற்கு பெரிய காயத்தை தருகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கினார். அவருடைய பொறுமை நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நாம் சமூக ஊடகங்களில் பேசும் வார்த்தைகள் அன்புடன் இருக்க வேண்டும். எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தவும் இருக்க வேண்டும். அதே வார்த்தை ஒருவரை உடைக்கவும் முடியும். ஆகையால் நம் வார்த்தைகள் பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். அன்பும் மரியாதையும் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எழுதும் ஒவ்வொரு கருத்தும் நல்லதை கொண்டு வர வேண்டும். சமூக ஊடகம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது யாருக்கும் காயம் தரும் ஆயுதமாக இருக்கக்கூடாது. இயேசு துன்பத்தை தாங்கியதை நினைத்து நாம் பொறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வார்த்தைகள் குணப்படுத்தும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அன்பை பரப்பும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சமூக ஊடக வாழ்க்கை இயேசுவுக்கு பிரியமானதாக இருக்கும். ஜெபம். அன்பான இயேசுவே, நாங்கள் பேசும் வார்த்தைகளில் எழுதும் கருத்துகளிலும் அன்பை நிரப்பி கிருபையை தாரும். மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க உதவும். எங்கள் நாவையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். சமூக ஊடகங்களில் நல்லதை பகிரும் மனதை தாரும். பொறுமையுடன் நடக்க கற்றுக்கொடும். மற்றவர்களை மரியாதையுடன் நடக்க கற்றுக்கொடும். அன்பையும் அமைதியையும் பரப்பும் கருவிகளாக எங்களை மாற்றும். உம்மை போல துன்பத்தை தாங்கும் மனதை தாரும். எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமை தரும் வாழ்க்கையாக இருக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு மனிதர்களின் இரட்சிப்பிற்காக தனது உயிரையே தியாகம் செய்தார். அவருடைய மரணம் உலகிற்கு புதிய வாழ்வை கொடுத்தது. இன்று சமூக ஊடகங்களில் பலர் புகழுக்கும் லைக்கிற்கும் பின்னால் ஓடுகிறார்கள். ஆனால் உண்மையான வாழ்க்கை அன்பிலும் தியாகத்திலும் இருக்கிறது. ஒரு லைக் அல்லது ஷேர் வாழ்க்கையின் மதிப்பை தீர்மானிக்காது. மனிதனின் மதிப்பு கடவுளின் அன்பில் இருக்கிறது. இயேசு தனது உயிரை கொடுத்து நமக்கு அந்த அன்பை காட்டினார். அவருடைய சிலுவை மரணம் நமக்கு தியாகத்தின் அர்த்தத்தை காட்டுகிறது. நாம் சுயநலத்தை விட்டுவிட்டு அன்பை தேர்வு செய்ய வேண்டும். பொய்யான புகழை விட உண்மையான வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும். நாம் சமூக ஊடகங்களில் செலவிடும் நேரத்தை சிந்திக்க வேண்டும். அது நம்மை கடவுளுக்கு அருகில் கொண்டு செல்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அது பிறருக்கு நன்மை தரும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசுவின் மரணம் நமக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. அவர் தியாகம் செய்த அன்பு என்றும் மாறாத அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும். அப்போதுதான் நமது வாழ்க்கை உண்மையான சாட்சியாக இருக்கும். சிலுவையில் இயேசு காட்டிய அன்பு, அது நம் இதயத்தை மாற்ற வேண்டும். அந்த அன்பை உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும்.
ஜெபம். அன்பான இயேசுவே, சிலுவையில் தியாகம் செய்த உமது அன்புக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் உண்மையான மதிப்புகளை அறிய செய்யும். புகழ் மற்றும் பாராட்டை தேடும் மனதை மாற்றும். அன்பும் தியாகமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொடும். உம்முடைய சிலுவை அன்பை எங்கள் இதயத்தில் பதிய செய்யும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் மனதை தாரும். உம்மை மையமாக வைத்து வாழ கற்றுக்கொடும். எங்கள் வாழ்க்கை உமக்கு சாட்சியாக இருக்க அருள் தாரும். எங்களை உமது அன்பின் கருவிகளாக மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட போது அவரது தாய் மரியாள் மிகுந்த துயரத்தில் இருந்தார். ஒரு தாயின் இதயம் அந்த வேதனையை தாங்க முடியாத அளவுக்கு உடைந்திருந்தது. இன்றும் பல குடும்பங்கள் சமூக ஊடகங்களால் பாதிக்கப்படுகின்றன. குடும்ப உறவுகள் பல நேரங்களில் தூரமாகின்றன. ஒன்றாக பேச வேண்டிய நேரத்தில் பலர் தங்கள் மொபைலில் மூழ்கி இருக்கிறார்கள். இதனால் உறவுகள் மெதுவாக பலவீனமாகின்றன. அன்பும் கவனமும் குறைந்து விடுகிறது. குடும்பத்தில் நேரம் செலவிடுவது மிகவும் முக்கியமானது. உண்மையான உறவுகள் திரையில் அல்ல, வாழ்க்கையில் இருக்கின்றன. ஒருவரை ஒருவர் கேட்டு புரிந்து கொள்வது அவசியம். குடும்ப அன்பு கடவுளின் பெரிய பரிசு. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். சமூக ஊடகம் நம்மை பிரிக்க கூடாது. அது நம்மை இணைக்கும் கருவியாக இருக்க வேண்டும். மரியாவின் துயரம் நமக்கு உறவுகளின் மதிப்பை நினைவூட்டுகிறது. நாம் குடும்பத்தை முதலில் வைக்க வேண்டும். அன்பும் கவனமும் பகிர வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் கடவுளின் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பு நிறைந்த குடும்பம் உலகிற்கு ஒளியாக இருக்கும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உறவுகளில் அன்பும் ஒற்றுமையும் வளரச் செய்யும். சமூக ஊடகம் எங்களை பிரிக்காமல் இருக்க கற்றுத்தாரும். ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்தும் மனதை தாரும். குடும்பத்தில் அமைதி நிலைக்க அருள் தாரும். மன்னிக்கும் மனதை தாரும். அன்புடன் பேசும் மனதை தாரும். எங்கள் வீடுகள் உமது சமாதானத்தின் இல்லமாக இருக்கட்டும். எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட போது எல்லாம் முடிந்தது போல தோன்றியது. ஆனால் அது கடவுளின் திட்டத்தில் ஒரு புதிய தொடக்கம். இன்றும் பலர் சமூக ஊடகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் வெறுமை உணர்கிறார்கள். அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள். உண்மையான மகிழ்ச்சி கடவுளில் தான் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் அமைதியாக இருந்து கடவுளை தேட வேண்டும். மொபைல் மற்றும் சமூக ஊடகங்களிலிருந்து ஓரளவு விலக வேண்டும். அந்த அமைதியில் கடவுளின் குரலை கேட்க முடியும். நமது வாழ்க்கையை சிந்திக்க முடியும். நாம் எங்கே செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கல்லறையின் அமைதி உயிர்த்தெழுதலுக்கான முன்பதிவு. அதேபோல் நமது அமைதியும் புதிய வாழ்க்கையை உருவாக்கும். கடவுளுடன் இருக்கும் நேரம்
மிகவும் முக்கியமானது. அந்த நேரம் நமக்கு உண்மையான சக்தியை கொடுக்கும், நமது வாழ்க்கையை மாற்றும், நமது இதயத்தை புதுப்பிக்கும். நாம் கடவுளை மையமாக வைத்து வாழ வேண்டும். அப்போது வாழ்க்கை நிறைவு பெறும். அமைதியில் கடவுளின் அன்பை அனுபவிக்கலாம். ஜெபம். அன்பான இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் அமைதியை தாரும். உம்மை தேடும் இதயத்தை தாரும். அவசியமில்லாத விஷயங்களில் இருந்து விலக உதவி செய்யும். உம்முடன் நேரம் செலவிடும் ஆசையை தாரும். எங்கள் இதயத்தை புதுப்பிக்கும். எங்கள் வாழ்க்கையை மாற்றும். உம்முடைய சமாதானத்தை எங்கள் உள்ளத்தில் நிரப்பும். எங்கள் வாழ்க்கை உமக்கு அருகில் இருக்கட்டும். எங்களை உமது ஒளியில் நடத்தும். உம்மோடு வாழும் கிருபையை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். முடிவுரை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சோசியல் மீடியா உலகின் சிலுவை பாதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. சமூக ஊடகம் ஒரு கருவி மட்டுமே. அது நம்மை நல்லதற்கு பயன்படுத்தினால் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் தவறாக பயன்படுத்தினால் அது ஒரு சிலுவையாக மாறும். இன்றைய உலகில் பலர் திரையில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். ஆனால் இதயத்தில் அமைதியை தேடுகிறார்கள். அந்த அமைதி இயேசுவில்தான் கிடைக்கும். நாம் சமூக ஊடகங்களை அன்பை பரப்ப பயன்படுத்த வேண்டும். நல்ல செய்திகளை பகிர வேண்டும். மற்றவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டும். காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். உண்மையான உறவுகளை பாதுகாக்க வேண்டும். குடும்பத்தையும் கடவுளையும் முதலில் வைக்க வேண்டும். நம் வாழ்க்கை இயேசுவின் ஒளியை பிரதிபலிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலகம் சிறிது சிறிதாக மாறும். நாம் ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்தின் கருவியாக இருக்கலாம். இயேசுவின் சிலுவை நமக்கு அன்பின் வழியை காட்டுகிறது. அந்த வழியில் நாம் நடக்க வேண்டும். அப்போது நம் வாழ்க்கை கடவுளுக்கு மகிமை தரும் வாழ்க்கையாக மாறும். ஆமேன். கல்வாரி மலையில் சிந்திய என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவின் பாடுகளையும் சிலுவை பாதையையும் தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு இரத்தத்தால் நம்மை ஒப்புக் கொடுக்கும் ஜெபத்தை ஜெபிப்போம். கருணையிலும் அன்பிலும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, சிலுவையின் உச்சியில் எங்களுக்காக நீர் சிந்திய திரு இரத்தத்தின் முன் தாழ்மையுடன் முழங்கால் மடங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். உமது திரு இரத்தம் அன்பின் உச்ச சாட்சியாக, மன்னிப்பின் ஊற்றாக, மீட்பின் விலையாக இந்த உலகின் மீது பொழிந்தது. அந்த திரு இரத்தத்தின் வல்லமையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களையே உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே, எங்கள் பாவங்களின் பாரம் உமது தோள்களில் சுமக்கப்பட்ட போது, எங்கள் குற்றங்களின் காயங்கள் உமது உடலில் பதிந்த போது, நாங்கள் வாழ்வு பெறும்படி நீர் மரணத்தை தேர்ந்தெடுத்தீர். உமது திரு இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் எங்களை அழைக்கும் கருணையின் மொழியாக, பயப்படாதே, நான் உன்னை மீட்டேன் என்று ஒலிக்கிறது. அந்த அழைப்பை கேட்டு
எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களையும் உமது திரு இரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை சோதித்து அறியும் நீர். எங்கள் பலவீனங்களை வீழ்ச்சிகளையும் அறிவீர். நாங்கள் செய்த பாவங்கள், சொல்லிய கடுமையான வார்த்தைகள், நினைத்த தீய எண்ணங்கள், மறந்த அன்பு செயல்கள் அனைத்தையும் உமது திரு இரத்தத்தால் கழுவி சுத்திகரியுங்கள். உமது இரத்தம் எங்கள் ஆன்மாவின் மீது விழுந்து எங்களை புதிய மனிதர்களாக மாற்றட்டும். கல்லான இதயங்களை மாம்ச இதயங்களாக மாற்றும் அந்த வல்லமை இன்று எங்களுக்குள் செயல்படட்டும். இயேசுவே, உமது திரு இரத்தத்தால் எங்கள் குடும்பங்களை ஒப்படைக்கிறோம். தாய், தந்தை, பிள்ளைகள், முதியோர் அனைவரையும் உமது இரத்தத்தின் பாதுகாப்பு சுவருக்குள் அடைத்தருளும். உடைந்த உறவுகள் சீரடையட்டும். பகைமை அன்பாக மாறட்டும். அமைதி இல்லாத வீடுகளில் உமது சமாதானம் குடியேறட்டும். உமது திரு இரத்தம் எங்கள் இல்லங்களில், வாசல்களில் அபய குறியாக விளங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் உடலும் மனமும் அனுபவிக்கும் அனைத்து நோய்கள், வேதனைகள், பயங்கள் மீது உமது திரு இரத்தத்தின் குணமளிக்கும் சக்தியை பொழியுங்கள். மருத்துவம் கைவிடப்பட்ட இடங்களில் கூட உமது இரத்தம் உயிரை எழுப்பும் வல்லமையாய் செயல்படட்டும். மனச்சோர்வு, விரக்தி, நம்பிக்கையின்மை ஆகியவற்றை உமது இரத்தத்தின் ஒளியால் விரட்டி அருளும். எங்கள் கண்ணீரை துடைத்து புதிய நம்பிக்கையின் பாடலை எங்கள் உதடுகளில் வையுங்கள். ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் உழைப்பையும் எங்கள் பணியையும் எங்கள் கனவுகளையும் உமது திரு இரத்தத்தால் முத்திரையிடுங்கள். நாங்கள் செய்யும் அனைத்தும் உமது மகிமைக்காக அமையட்டும். அநீதியின் வழிகளை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடக்க உமது இரத்தம் எங்களுக்கு வலிமை அளிக்கட்டும். இந்த உலகின் சோதனைகளில் சிக்காமல் உமது சக்தியில் நிலைத்திருக்க உமது இரத்தம் எங்களை காக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபையையும் உமது மக்கள் அனைவரையும் உமது திரு இரத்தத்தால் ஒப்படைக்கிறோம். பிரிவுகள் ஒன்றுபட, பலவீனர்கள் வலிமை பெற, ஏழைகள் உயர்த்தப்பட உமது இரத்தம் புதுப்பிக்கும் சக்தியாக பொழியட்டும். உமது சிலுவையின் நிழலில் எல்லோரும் ஒன்றாய் கூடி உமது அன்பை சாட்சி செய்ய அருளும். இயேசுவே, இறுதியாக நாங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் உமது திரு இரத்தத்தில் ஒப்படைக்கிறோம். கடந்த காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட, நிகழ்காலம் உமது கிருபையில் நிலைக்க, எதிர்காலம் உமது திட்டத்தில் பாதுகாப்படைய உமது இரத்தத்தால் எங்களை சூழ்ந்தருளும். மரணத்தின் நிழல் வந்தாலும் உமது இரத்தத்தின் நம்பிக்கையில் நித்திய வாழ்வை நோக்கி நடக்க எங்களுக்கு தைரியம் தாரும். கருணை நிறைந்த இயேசுவே, உமது இரத்தத்தின் வல்லமையில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து எல்லாம் உமதே என்று அறிவிக்கிறோம். எங்கள் வாழ்வு முழுவதும் உமது திரு இரத்தத்தின் சாட்சியாக மாறட்டும். உமக்கே புகழ், மகிமையும் என்றென்னும் உண்டாகுக. ஆமேன். இப்போது இயேசுவின் திருமுகத்தை குறித்து திருத்தந்தை புனிதர் 9ஆம் பயஸ் இயற்றிய ஜெபத்தை ஜெபிப்போம். இனிய இயேசுவே, உமது இரத்தத்தால் எங்களை கண்ணோக்கி பார்த்தருளும். அன்று வெரோனிகாவை இரக்கத்தோடு பார்த்தது போலவே எங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு பார்த்தருளும். உமது சிறப்பான தரிசனத்தை எங்கள் இக கண்களால் காண நாங்கள் அருகதையற்றவர்கள். ஆதலால் எங்கள் இதயத்தை நோக்கி உமது திருமுக தரிசனத்தை திருப்பி அருளும். இந்த தூய தரிசனத்தால் எங்கள் இதயம் உற்சாகமடைந்து இவ்வுலக வாழ்வின் ஆன்மீக போரில் எங்களுக்கு தேவையான மனதிடனை உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து பொழிந்தருளும். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.